வெல்கம் டு தமிழ் தரவு சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேசிக் சீரீஸோட 8th பார்ட். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மெஹந்தி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக முடித்தது டாட் லைன் அண்ட் ஃப்ரில் பேஸ் பண்ணி நம்ம நிறைய டிசைன்ஸை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பேஸ் சர்க்கிளில் வந்து ஒரு பேஸாக வச்சு அதில் எப்படி டிசைன் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதை வந்து நாலுமே கம்பேர் பண்ணி நாலுமே கலந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ஒரு கையில் எப்படி போடுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேசிக்கில் வந்து நம்ம கிளியர் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம போக போக வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டெப்பு நம்ம போகும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு டிசைன் நம்ம பார்த்துட்டோம்னா இது வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி வந்து ஒரு டிசைன் நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கையை எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிலிக் போர்டு இது இந்த அக்ரிலிக் போர்டு வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து கிடைக்கிது. நான் இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு போர்டு கிடைக்கும். இதில் வந்து நம்மளுக்கு டிசைன் போட்டுக்கலாம். இது வந்து இதில் சின்னதும் இருக்குது, இது வந்து நான் பெருசு எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஒரு ஹேண்ட் அளவுக்கு டிசைன் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைடல் டிசைன் அந்த மாதிரினா கூட நம்ம இதில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டே டபுள் சைடு இருக்கும். இந்த சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சைடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு சைடு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து எப்படி டிசைன் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிசைனில் நம்ம என்னென்னலாம் கொண்டு வர போகிறோம்னா லைன், ஃப்ரில், டாட் அண்ட் சர்க்கிள். ஸோ இந்த நாலுமே பேஸ் பண்ணி எப்படி ஒரு டிசைன் கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசைன் போடுறோம் அப்படின்னாக்கா ஒரு மெஹந்தி போட கொடுக்குறோம், ஒருத்தவங்களுக்கு மெஹந்தி போடுறோம் அப்படின்னாக்கா நம்மள ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் கை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வந்து நம்ம கை வச்சுக்கலாம். நம்ம இப்படி வச்சு நம்ம போடக்கூடாது. இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு டிசைன்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி போடாமல் நம்ம இப்படி போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்படி இங்கேருந்து போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம டிசைன் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து போடணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நான் இங்கேருந்து போட போகிறேன். இதுக்கு வந்து எனக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கு முதல்ல நான் சென்டர் பாயிண்ட் ஒன்று வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதில் வந்து ஃப்ரில் சின்னதாக இது வரைக்கும் போதும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒரு திக் லைன் நீங்கள் நம்ம கொடுத்துட்டு இதில் வந்து இப்படி டிப்பில் வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இங்கேயுமே வந்து நம்ம மெஹந்தி ஃபில் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு திக் லைன் நீங்கள் நம்ம கொடுத்துட்டு அந்த இருக்கிற மெஹந்தியே வந்து இந்த இடத்துல வந்து இந்த கேப்லலாம் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஓகே, முடிச்சுட்டு டிப்பை க்ளீன் பண்ணிவிடுங்க.
இந்த டிசைன்லேயுமே வந்து ஒரு கேப்பே இல்லாத மாதிரி நம்ம ஃபில் பண்ணணும். சின்ன கேப் கூட எங்கேயுமே நடுவில் தெரியக்கூடாது. ஓகே, இப்போ வந்து இது போட்டுட்டேன். இந்த இடத்துல எனக்கு எந்த கேப்பும் வரல. ஸோ கரெக்டாக வந்துட்டுருக்கனால நான் அப்படியே போட்டுகிட்டே வரேன் நான். இப்போ இந்த இடம் முடியும் போது இங்கே எனக்கு ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் நான் அப்படியே விடக்கூடாது. நான் அப்படியே விட்டேன்னா அது ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஃப்ரில் போட்டு நான் வந்து கவர் பண்ணுறேன். இப்படி நான் வந்து ஃப்ரில் போட்டு கவர் பண்ணிடுறேன் நான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த இடம் ஃபுல்லாக வந்து கேப்பே இல்லாமல் ஈவனாக எல்லாமே ஃபில்லாக இருக்குது. அதே இந்த இடம் இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அன்ஈவனாக இருக்குது. அதாவது ஃபில் பண்ணாமல் வந்து அங்கங்கே வந்து பிளாங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளாங்காக இருக்கக்கூடாது. எங்கெங்கெல்லாம் பிளாங்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து முடிஞ்சால் இந்த ஃபில் கொடுக்க முடிஞ்சால் இந்த மாதிரி ஃபில் கொடுத்துருங்க. இல்லைன்னா ஜஸ்ட்டு வந்து அதை கவர் பண்ணிவிடுங்க. அப்படி இந்த மாதிரி ஃபில் கொடுத்து கவர் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல எங்கே கேப் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து மெஹந்தி இந்த மாதிரி ஃபில் பண்ணி கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களோட ஒர்க்கு வந்து நல்லா ஃபினிஷிங்கான லுக் கொடுக்கும். இந்த மாதிரி போடும்போது நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணிக்கணும். இந்த டிசைன் இந்த இடத்துல வரணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு அதுக்கு வந்து லைட்டாக ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த லைன் லே பண்ணும்போது சர்ஃபேஸை டச் பண்ணாமல் லே பண்ணுங்கள். இல்லைன்னா அப்படியே எல்லாமே அழிச்சிட்டே வந்துடும். இதுக்கு மேலேயே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துடலாம். இப்போ நம்ம நீங்களே பார்த்துருப்பீங்க, சில இடத்துல நான் வந்து இன்ட்ரிகேட் ஒர்க் மெலிசான ஒர்க் கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் ஒரு போல்டு ஒர்க் கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் திருப்பி மெலிசான ஒர்க் கொடுத்துருப்பேன். இது எதுக்கு இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து இந்த ரொம்ப மெலிசான ஒர்க் நம்ம போடும்போது அதுக்கப்புறமா ஒரு போல்டு ஒர்க் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த தின்னான ஒர்க் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும்.
அதுக்காக தான் இந்த மாதிரி போல்டு ஒர்க் இங்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். நான் எங்கே இந்த மாதிரி தின் ஒர்க் வருதோ அந்த இடத்துல வந்து பக்கத்துலேயே வந்து நம்ம ஒரு போல்டு ஒர்க் நம்ம கொடுக்கும்போது இப்போ இந்த ஒர்க்லாம் என்ஹான்ஸ் பண்ணும், இந்த போல்டு ஒர்க்னால இந்த ஒர்க்லாம் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அதை அந்த பிளாக்கை பிரித்து நம்ம வந்து அங்கங்கே போல்டு ஒர்க் நம்ம கொடுத்துட்டே வரோம். இப்போது இந்த மாதிரி ஒரு கர்வ் நம்ம கொடுத்துட்டு இந்த மாதிரி லைன் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா ஒரு இடத்துல போகும்போது உங்களுக்கு வந்து நிறைய கிளம்ஸியாக வந்து வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி கேப், நான் உங்களுக்கு ஏற்கனவே ஃப்ரில் எலிமெண்ட் நான் உங்களுக்கு சொல்லும் போது வந்து சர்க்கிளில் வந்து நம்ம எப்படி ஃப்ரில் எலிமெண்ட் போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மேலே வந்து பெருசாகவும் கீழே வந்து சின்னதாகவும் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இங்கே மேலே இருக்கிற கேப் அதிகமாகவும் கீழே உள்ளார இருக்கிற கேப் வந்து கம்மியாகவும் வரணும் உங்களுக்கு. அப்படி வரும்போது ஒரு எல்லா இடத்துலையும் அப்படி வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த பெண்டார இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி 2 3 அந்த மாதிரி வந்து கர்வ் நீங்கள் இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து எல்லாமே வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கிளம்ஸியாக வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ப்ரீவியஸ் யூஸ் பண்ண 4 எலிமெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டாட் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், லைன் எலிமெண்ட் அண்ட் ஃப்ரில் எலிமெண்ட் அண்ட் சர்க்கிள் எலிமெண்ட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லைன் எலிமெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம செக்ஸில் அந்த மாதிரி வந்து பேரலல் லைன்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கர்வ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எல்லாமே வந்து நம்ம இது வரைக்கும் என்னென்ன நம்ம பார்த்தோமோ அந்த எலிமெண்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதே மாதிரி வந்து நிறைய டிசைன்ஸ் போட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் நிறைய டிசைன்ஸ் இதில் கொண்டு வரலாம். நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் அந்த மாதிரி நிறைய கொண்டு வரலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் கொடுக்கணுன்னு தோணுதோ அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதை ட்ரை பண்ணதை வந்து என்னோடய மெயில் ஐடி கூட நீங்கள் அனுப்பலாம். என்னோடய மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு டிப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ வந்து நம்ம ஒரு டிசைன் போடுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட ஓன் டிசைனாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஒரு டிசைனை பார்த்து நம்ம காப்பி பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி பேப்பர் ஒர்க்கில் வந்து நம்ம வந்து பண்ணுறது இருந்தால் நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா ஈஸியாக வரும். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ பென்சிலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது தப்பாகிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம எரேசர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அதை ட்ரை பண்ணலாம். பட் அதே கோனில் போகணுன்னா அதை உட்காந்து அழிச்சு நம்ம பண்ணோம்னாக்கா அதோட மெஹந்தியோட இம்ப்ரெஷன் வந்து அதில் விழும். ஸோ அது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா நல்லா வராது. ஸோ அதே பென்சிலில் நம்ம பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு 2 3 தடவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோனில் போடும்போது நம்மளுக்கு ஈஸியாகவே வரும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா இதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இதில் நம்ம ஒரு டைம் நம்ம போடுறோம், நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கையில் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு 2 டைம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோட வந்து ஸ்பீட் லெவல் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீட் அண்ட் ஃபைன் ஒர்க் அண்ட் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு டிசைன் நீங்கள் போடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து இன்னும் ஈஸியாகவே நல்லா வரும்.
ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நியூ டிசைன்ஸ்லாம் போட்டப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது என்னோடய இமெயில் ஐடிக்கும் நீங்கள் அனுப்பலாம். என்னோடய இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஒரு நியூ எலிமெண்ட் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.